பேராசிரியர் ஹைதர் தனது காரில் அமர்ந்து வரிசையில் இணைக்கப்பட்ட 3 நாய்களின் படத்தை பார்த்துக் கொண்டிருப்பதுடன் படம் தொடங்குகிறது. அருகில் ஒரு லாரி நிற்கிறது. அதன் ஓட்டுநர் தன்னை விடுவித்துக் கொள்ள காட்டுக்குள் செல்கிறார். பேராசிரியர் ஹைதர் அவரை பின்தொடர்ந்து துப்பாக்கியை காட்டுகிறார். காட்சி மாறுகிறது. ஜெர்மனியில் பயணம் செய்யும் ஜென்னி மற்றும் லிண்ட்சே என்ற 2 இளம் பெண்களைச் சந்திக்கிறோம். அவர்கள் ஒரு விருந்தில் கலந்து கொள்ளத் திட்டமிட்டுள்ளனர். அந்த பகுதி பற்றி அறிமுகமில்லாதவர்கள். லிண்ட்சே தனது தொலைபேசியை பயன்படுத்தி ஒரு காரை வாடகைக்கு எடுக்கிறார். இரவில் அவர்கள் ஒரு அடர்ந்த காட்டில் ஓட்டுகிறார்கள். ஆனால் விரைவில் அவர்கள் வழி தவறிவிடுகிறார்கள். அவர்களின் காரின் டயர் பஞ்சர் ஆகிறது. லிண்ட்சே சாலையோர உதவிக்கு அழைக்க முயற்சிக்கிறார். ஆனால் தொலைதூர காட்டில் எந்த சிக்னலும் இல்லை. அவர்கள் சிக்கித் தவிக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து ஒரு கார் வந்து உதவி செய்ய யாராவது கடந்து செல்வார்கள் என்று நம்புகிறார்கள். ஆனால் உள்ளே இருந்தவர் விசித்திரமாக நடந்து கொள்கிறார். அவர்களை பயமுறுத்தும் வகையில் அமைதியற்ற சைகைகளைச் செய்கிறார். பீதியடைந்து தங்கள் கார் கதவுகளை பூட்டிக் கொண்டனர். இறுதியில் அந்த நபர் விரக்தியடைந்து காரை ஓட்டிச் செல்கிறார். 2 சிறுமிகளும் உதவி தேட காரை விட்டுவிட்டு காட்டில் நடந்து செல்கிறார்கள். மழை பெய்யத் தொடங்கும்போது ஒரு வீட்டிலிருந்து ஒரு தொலைதூர வெளிச்சம் வருவதை காண்கிறார்கள். அவர்கள் ஒளிரும் வீட்டை நோக்கி விரைகிறார்கள். அவர்கள் வந்து கதவைத் தட்டுகிறார்கள். பேராசிரியர் ஹைதர் பெண்கள் தங்கள் நிலைமையை விளக்குகிறார்கள். உள்ளே வரும்போது பேராசிரியர் அவர்களை உள்ளே அழைக்கிறார். பெண்கள் சுவர்களில் உள்ள விசித்திரமான மற்றும் அமைதியற்ற ஓவியங்களை கவனிக்கிறார்கள். இது அவர்களை சங்கடப்படுத்துகிறது. பேராசிரியர் ஹைதர் அவர்கள் சுற்றுலா பயணிகளா என்று கேட்கிறார். அவர்கள் நியூயார்க்கைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஜெர்மனிக்குச் சென்று கார் பழுதுபார்ப்புக்கு அழைப்பதில் அவரது உதவியை கோருகிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் பேராசிரியர் நேரடியாக பதிலளிப்பதைத் தவிர்க்கிறார். அதற்கு பதிலாக அவர்கள் உறவினர்களா என்று கேட்கிறார். பெண்கள் அவர்கள் வெறும் நண்பர்கள் என்று தெளிவுபடுத்துகிறார்கள். பேராசிரியர் சமையலறைக்குச் செல்கிறார். உதவிக்கு அழைப்பதாக கூறி அங்கு அவர் சிறுமிகளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீரை தயாரிக்கிறார். அங்கு அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி ரகசியமாக மயக்க மருந்து கலக்கிறார். ஆனால் ஜென்னி தற்செயலாக தனது கிளாஸை கொட்டுகிறார். பேராசிரியர் வெளிப்படையாக எரிச்சலடைந்து குழப்பத்தை சுத்தம் செய்ய ஒரு டவலைக் கொண்டு அடித்தளத்திற்குச் செல்கிறார். இருப்பினும் அடித்தளத்தில் அவர் தனது தீய நோக்கங்களை வெளிப்படுத்தும் ஒரு சிரிஞ்சை தயாரிக்கிறார். இதற்கிடையில் மருந்துகள் செயல்படத் தொடங்கும்போது லிண்ட்சே மயக்கமடையத் தொடங்குகிறார். ஜென்னி கவலைப்படுகிறார். பேராசிரியரை மீண்டும் உதவிக்கு அழைக்கச் சொல்கிறார். ஆனால் அவர் மறுத்து 2 பெண்களும் சுயநினைவு பெறும்போது அவளை மயக்கமடையச் செய்கிறார். அவர்களுடன் ஒரு விசித்திரமான ஆய்வகத்தில் கட்டப்பட்டிருப்பதைக் காண்கிறார்கள். லாரி ஓட்டுநர் முன்னதாகவே கட்டப்பட்டு பயந்து போன பேராசிரியர் ஹைதர் உள்ளே நுழைந்து தான் ஒரு பொருத்தமற்றவர் என்று லாரி ஓட்டுநரிடம் குளிர்ச்சியாகத் தெரிவிக்கிறார். பேராசிரியரின் திரிக்கப்பட்ட திட்டத்திற்கு அவரை பயனற்றவராக்குகிறார். தயக்கமின்றி பேராசிரியர் லாரி ஓட்டுநருக்கு ஒரு கொடிய விஷத்தை செலுத்துகிறார். உடனடியாக அவரை கொன்றுவிடுகிறார். பின்னர் அவர் உடலை தனது தோட்டத்தில் புதைக்கிறார். பேராசிரியர் மற்றொரு மயக்கமடைந்த நபரை ஆய்வகத்திற்குள் இழுத்துச் சென்று மருத்துவ கோட் அணிந்த பெண்கள் அருகே ஒரு படுக்கையில் கட்டுகிறார். அவர் தனது திகிலூட்டும் திட்டத்தை விளக்கத் தொடங்குகிறார். பேராசிரியர் ஹைதர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அவர் ஒரு காலத்தில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். இணைந்த இரட்டையர்களை பிரிப்பதில் நிபுணத்துவம் பெற்றவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவரது வெறி ஒரு இருண்ட திருப்பத்தை எடுத்துள்ளது. அவர் இப்போது அறுவை சிகிச்சை மூலம் உயிரினங்களை இணைக்க விரும்புகிறார். அவர் 3 நாய்களை ஒரு உயிரினமாக எவ்வாறு வெற்றிகரமாக இணைத்தார், இப்போது மனிதர்கள் மீது அதே கோரமான பரிசோதனையைச் செய்ய விரும்புகிறார் என்பதை பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறார். பேராசிரியர் தனது குளிர்ச்சியான செயல்முறையை விளக்குகிறார். அவை அடுத்து நிற்பதை தடுக்க முதலில் அவற்றின் முழங்கால்களில் உள்ள தசைநார்கள் துண்டிக்கப்படுவார். அவர் அறுவை சிகிச்சை மூலம் பாடகரின் வாயை பாடகருடன் இணைப்பார். ஏ-யின் பின்புறம் மற்றும் பொருள் சி-யின் வாய் பொருள் பி-யின் பின்புறத்திற்கு. பேராசிரியர் தோல் மற்றும் தாடைகளை அகற்றி அவற்றை மிகவும் திறம்பட இணைப்பதை விவரிக்கிறார். அவை ஒரு மனித சென்டிபீடாக செயல்படுவதை உறுதி செய்கிறார். அவர் பயங்கரமான செரிமான செயல்முறையை விளக்குகிறார். பொருள் ஏ-யின் வழியாக கழிவுகளாகவும் இறுதியாக பொருள் சி-க்குள் செல்லும் உணவை சாப்பிடுவார். இந்த தொந்தரவு சுழற்சி பேராசிரியரை உற்சாகப்படுத்துகிறது. இது மனிதர்கள் மீதான அவரது முதல் முயற்சி என்று அவர் அறிவிக்கிறார். பேராசிரியர் புதிய மனிதனை மயக்க மருந்து மூலம் அறுவை சிகிச்சைக்கு தயாராகத் தொடங்குகிறார். பின்னர் ஜென்னிக்கு ஊசி போட நகர்கிறார். இதற்கிடையில் லிண்ட்சே தனது பற்களை பயன்படுத்தி தனது கயிறுகளை அவிழ்த்து உறைந்து போகிறார். அவள் ஆய்வகத்திலிருந்து வெளியே ஓடி அருகிலுள்ள அறையில் தன்னை பூட்டிக் கொள்கிறாள். இருப்பினும் பேராசிரியர் ஜன்னல் வழியாக உடைத்து உள்ளே நுழைகிறார். லிண்ட்சே வீட்டை கடந்து ஓடும்போது மீண்டும் தப்பி ஓடுவதைத் தவிர வேறு வழியில்லை. அவள் தடுமாறி வெளியே உள்ள ஒரு குளத்தில் விழுகிறாள். பேராசிரியர் விரைவில் வந்து அவளை பிடிக்க குளத்தை மூடத் தொடங்குகிறார். ஆனால் அவர் விளக்குகளை மூடும்போது திடீரென்று அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு வெளியேறுகிறார்.
லிண்ட்ஷே குளத்திலிருந்து ஏறி இருளில் தப்பிக்கிறார். லிண்ட்ஷே ஓடத் தொடங்குகிறார். டாக்டரின் ஆய்வகத்தை கண்டுபிடிக்கிறார். அங்கு அவள் ஜென்னியை விடுவிக்கிறாள். ஊசி போட்டு மயக்கமடைந்து போராடி ஜென்னியை வெளியே இழுக்கிறாள். ஆனால் மருத்துவர் தோன்றி லிண்ட்ஷேயை பின்னாலிருந்து ஊசி போட்டு மயக்கமடையச் செய்கிறார். இருவரையும் மீண்டும் ஆய்வகத்திற்கு அழைத்துச் சென்று தனது கொடூரமான அறுவை சிகிச்சையை மேற்கொள்கிறார். மருத்துவர் முன்னால் இருக்கும் நபரை, நடுவில் இருக்கும் லிண்ட்ஷேயையும் இறுதியில் ஜென்னியையும் இணைக்கும் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடிக்கிறார். சில நாட்களுக்குப் பிறகு மனித சென்டிபீட் முழுமையாக குணமடையவில்லை. ஆனால் அவர்களின் வேதனையான வலி இருந்தபோதிலும் மருத்துவர் அவர்களை நிற்க கட்டாயப்படுத்துகிறார். அவர் படங்களை எடுத்து கண்ணாடியில் அவர்களின் பிரதிபலிப்பை காட்டுகிறார். இதனால் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்களை விலங்குகளைப் போல நடத்துகிறார். கூண்டில் அடைத்து ஒரு நாள் செல்லப்பிராணிகளைப் போல உணவளிக்கிறார். வெளியே தரையில் இருக்கும்போது அந்த மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை உணர்கிறான். அவன் மலம் உள்ளே செலுத்தப்படுகிறது. லிண்ட்ஷே அவர்களை உன்னிப்பாக கவனித்து அந்த மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதை கண்டுபிடிக்கிறான். திடீரென்று கதவை தட்டுகிறார்கள். அவர்கள் விசாரிக்க வந்த போலீஸ் லிண்ட்ஷே மற்றும் ஜென்னியின் காணாமல் போனது. அவர்களின் கார் டாக்டரின் வீட்டிற்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மருத்துவர் அவர்களை வரவேற்று தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறி அவர் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பதால் எதையும் கவனிக்க முடியாது என்று விளக்குகிறார். அவர் சமையலறைக்குச் சென்று அவற்றின் லேஸ்களை கட்டுகிறார். போதைப் பொருள் குடிப்பதால் அதிகாரிகள் சந்தேகப்படுகிறார்கள். அவரது வீட்டிலிருந்து அலறல்கள் பற்றிய செய்திகளை கேட்கிறார்கள். மருத்துவர் தற்காப்புடன் நடந்து கொள்கிறார். அவர்களை தண்ணீர் குடிக்க வற்புறுத்துகிறார். ஆனால் ஒரு அதிகாரி கோபமாக கண்ணாடியை ஒதுக்கி எறிகிறார். மருத்துவர் சிக்கலில் இருப்பதை உணர்ந்து தன்னை மன்னித்துக் கொண்டு தனது மயக்க மருந்து சிரிஞ்சை மீட்டெடுக்க அடித்தளத்திற்குச் செல்கிறார். இருப்பினும் அதிகாரிகள் அவரது விசித்திரமான நடத்தையை கவனித்து அவரை பிடிக்கிறார்கள். வாரண்ட் இல்லாமல் அவர் மீது குற்றம் சாட்ட முடியாது என்று மருத்துவர் வாதிடுகிறார். அதிகாரிகள் ஒன்றை எடுக்க வெளியேறுகிறார்கள். ஆனால் மருத்துவர் தனது ஆய்வகத்திற்கு திரும்பிச் செல்கிறார். மனித சென்டிபீடை கண்டுபிடித்து தப்பிக்க முயற்சிக்கிறார். கோபத்தால் நிறைந்த மனிதன் மருத்துவரை கத்தியால் தாக்குகிறான். அவரை மயக்கமடையச் செய்கிறான். மூவரும் படிக்கட்டுகளை நோக்கி வலியுடன் ஊர்ந்து சென்று மேல் தளத்திற்குச் செல்கிறார்கள். மருத்துவர் மீண்டும் சுயநினைவைப் பெறுகிறார். விரக்தியில் அவர்களை துரத்தத் தொடங்குகிறார். மனிதன் ஜன்னலிலிருந்து உடைந்த கண்ணாடியை பயன்படுத்தி தனது தொண்டையை அறுத்துக் கொள்கிறான். வேதனையிலிருந்து தப்பிக்க தன்னை தியாகம் செய்கிறான். மருத்துவர் போலீஸ் திரும்பி வரும்போது வேறு யாரையும் பார்க்க முடியாமல் பிடிக்கிறார். அதிகாரிகள் தேட வீட்டிற்குள் நுழைகிறார்கள். அவர்களில் ஒருவரை இறுதியில் மனித சென்டிபீடை காண்கிறார். ஆனால் துப்பாக்கிச் சத்தங்களை கேட்டு அவர் தனது கூட்டாளியை கண்டுபிடிக்க விரைகிறார். அவர் செயல்படுவதற்கு முன்பு அவர் இறந்துவிட்டார் என்பதை கண்டுபிடித்தார். மருத்துவர் மீதமுள்ள அதிகாரியை நோக்கிச் சுடுகிறார். ஆனால் அதிகாரி மீண்டும் சுடுகிறார். மருத்துவரை கொன்றார். இறுதியில் வீட்டில் உள்ள அனைவரும் இறந்துவிடுகிறார்கள். மனித நூற்புழுவைத் தவிர பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் கொடூரமான நிலையில் தனியாக விடப்படுகிறார்கள்.